வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் போட்டு குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு, கூடவே பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன். 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டர் பீன்ஸ் பருப்பும் சேர்த்துருக்கேன். காய் நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய் வதங்கிறதுக்கு டைம் இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வதங்கட்டும். இங்கே ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ண பின்னாடி குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்து ஸ்டீம் போனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு. லைட்டாக காயை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. இது தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.